Hi everyone, welcome to Arsh Media. ஸோ இன்றைக்கி நம்ம ஜாப் அப்டேட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IBPS கிளர்க் 2025க்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, அப்புறம் எப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சேலரி குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவைப்படுது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறையா கவர்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கும் சரி, ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். IBPS கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் நேம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 எக்ஸாம்ஸை வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து August 1 இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா August 21 வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் செப்டம்பர் மந்த்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அக்டோபரில் தான் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அக்டோபர், நவம்பர் 2 மந்தில் ஏதோ ஒரு மந்தில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் முடிச்சு நவம்பர் மந்தில் உங்களுக்கு வந்து நடக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமோட மார்க்ஸை வச்சு உங்களுக்கு ப்ரொவிஷ்னலாக அலாட்மெண்ட் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா மார்ச் 2026 நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் கொடுக்கப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் கிராஜுவேஷன் டிகிரி இருந்தால் போதும். அது எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுடைய ஏஜ் 20 இருக்கணும். அதாவது நீங்கள் 2005 பிறந்தவராக இருக்கணும். மேக்ஸிமம் 28 இருக்கணும். ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில கேட்டகரி கீழே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்னும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்னும் காமிக்கிறேன். தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் நிறையா யூடியூப்லேயும் சரி இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் பார்த்துலாம். IBPS வெப்சைட் போங்க. அதில் வெப்சைட் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா CRP கிளரிக்கல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் த CRP கிளர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபீஸை நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய எல்லா அப்ளிகேஷன் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு டெய்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறையா பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அதனால் டெய்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கிற ஜாப் அப்டேட்ஸ் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.